தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. திமுக காரங்க பல வகையில் பல பொருளை திருடிருக்காங்க. மணல் திருட்டு, ஆத்து மணல் திருட்டு, மலை திருட்டு, ஏன் ஃபோன் நம்பரை கூட ஓரணியில் தமிழ்நாடுன்னு திருடினாங்க. ஆனால் அதையும் தாண்டி கிட்னி திருட்டு புது விதமான திருட்டா இருக்கு. இந்த திருட்டு வந்து திமுக ஒருத்தரை நபரை சார்ந்தவங்களாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி இந்த கிட்னி திருட்டு எவ்வளோ தூரம் வளைவிச்சிருக்குது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் விரிவாக தெளிவாக பார்க்கணும். வாங்க காணொலியில் போவோம். நாமக்கல்ல விசைத்தறி தொழிலாளர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அங்கே வந்து விசைத்தறி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் வாரம் வந்து 3000 ரூபா 4000 ரூபா அப்படிதான் சம்பளம். நாள்தோறுமான கூலி கிடையாது, வார கூலி. ஒரு வாரத்துக்கு 3000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக 12,000 அந்த மாதிரி தான் வருது, 15,000 அந்த மாதிரி தான் வருது. அப்போ இதை வச்சுட்டு அவங்களால வாழ முடியல. அவங்களோட ஏழ்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஏழ்மை தன்மையும் பயன்படுத்தி அவங்களுக்கு ஆசை காட்டி தோசை தருதுன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆசை காட்டி அவங்க கிட்னியை திருடி ஒரு திருட்டு கும்பல் வச்சிருக்கு. இது வந்து ஒட்டுமொத்த இந்திய ஒன்றத்திலையும் ஒரு மாபெரும் பரபரப்பு உண்டாக்கிது. குறிப்பாக அந்த கிட்னியை திருடினவர் மணச்சநல்லூர் சார்ந்த சட்டமன்ற தொகுதியை சார்ந்த திமுக ஆனந்தன் அப்படிங்கிறது வெளிவந்திருக்கு. இது வெளிவந்தும் கிட்டத்தட்ட 1 வாரங்கள் ஆகி இருக்கிறதாகவும் 5 நாட்களுக்கு ஆகியிருக்கிறதாகவும் அவர் மேலே புகார் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை, அரசு எடுக்கலை, திமுக மேல் இடமும் எடுக்கல, அரசும் எடுக்கலை. காவல்துறை வந்து பேருக்கு தான் சொல்கிறாங்க, தனிப்படை அமைச்சு தேடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அவர் இருசக்கர வாகனத்தில் தான் போயிட்டுருக்காரு, எதுவுமே தெரியல அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக அந்த கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதை பற்றி நிறைய ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல அரசியல் தலைவர்கள் பேசினாங்க. முக்கியமாக குறிப்பாக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் மீண்டும் இதை பற்றி தெரிவிச்சுக்கிட்டே இருந்தார். இப்பயும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. திமுக அரசு ஆக்ஷன் எடுக்கல, நடவடிக்கை எடுக்கல அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னு நோண்டி பார்த்தா தான் தெரியுது. தோராயமாக 150 ஆண் மற்றும் பெண் அவங்களுடைய கிட்னி வந்து எடுத்து விற்றுருக்காங்க அப்படின்னு. தோராயமாக ஒரு கிட்னிக்கு 6-7 லட்ச ரூபா வரைக்கும் விலை போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விற்று இவங்க பணம் பார்த்துருக்காங்க, ஏழை மக்களை பயன்படுத்தி. அப்போ திமுக அரசினுடைய சொல்ற நான் மக்கள் அனைவருக்கும் நாங்கள் இருக்கோம், ஓரணியில் தமிழ்நாடு, என்ன குறைனாலும் எங்களை கேட்கலாம், இந்த மாதிரி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. காவல்துறையை கேட்டால் தனிப்படை அமைச்சு தர்றோம் அப்படிங்கிறாரு. அங்கே இருக்க மக்களை கேட்டால் அவர் இருசக்கர வாகனத்தில் தாங்க போயிட்டு வர்றாரு, அப்படி ஒன்றும் தெரியலங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இதுதான் திமுக அரசினுடைய சிறப்பு, சாதனை, இந்திய ஒன்றியத்தில் சிறந்த முதல்வர், இதெல்லாம் இதுக்கு தானா? இதுவே தமிழ்நாட்டில் நடந்ததுனால தெரியல. எங்கேயாவது நடந்துருந்தவங்க அந்த பக்கத்தில் டெல்லியிலேயே அந்த மாதிரி நடந்ததுன்னா இவங்க போதும் அப்படியே நாங்கள் திராவிட பரம்பரை எல்லாரையும் காத்துருவோம் அப்படின்ட்டு வானத்துக்கும் பூமிக்கும் முந்திச்சுருவாங்க. இல்லை அப்படியே மீறி அதிமுக இருந்து இது மாதிரி நடந்ததுன்னா ஐயா போயிடுவாப்புல ஸ்டாலின் கருப்பு மாஸ்க் போட்டுக்கிட்டு திமுகவுக்கு நிற்கிறவங்க பின்னாடி நிற்கிறவங்க எல்லாரும் வந்து இது போயிடுவாங்க. வாண்ட் ஜஸ்டிஸ், வி வாண்ட் ஜஸ்டிஸ், வி வாண்ட் ஆக ஸ்டாலின் ஆக ஜஸ்டிஸ் வேணும் என்பதால் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. உங்கள் ஆட்சியில் தானே நடந்தது, இதுக்கு பதிலே இல்லையே. பண்ணவர் உங்கள் கட்சிக்காரு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்தால் கூட பரவாயில்ல, சரி திமுகவினுடைய தலைவர் அப்படின்லாம். அத்தை கனிமொழி அவர்கள், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் கருப்பு மாஸ்க் ஒன்று போட்டுக்கிட்டு, பழைய கருப்பு சட்டை ஒன்று போட்டுக்கிட்டு, ஆக எல்லாம் இந்த இதுக்காக நீதி வேணும், 28 லட்ச ரூபா நாங்கள் ஒதுக்குறோம், அவங்க கிட்னியை ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு பேசுவாங்களே தவிர இவங்க எதுவும் செய்யறதும் கிடையாது. முக்கியமாக இதில் இந்த கிட்னியை திருடுறதுக்கு உதவுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிராமி கிட்னி கேர். அது மட்டும் இல்லாமல் கிட்னி திருட்டில் புரோக்கராக செயல்பட்ட திமுக நிலையில் திராவிட திமுக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறது மக்களானவர்கள் தெளிவாக கருத்து சொல்லிடலாம். அவர் திமுகவில் தான் இருக்காரு, அவர் தலைமை கழக பேச்சாளராகவும் இருக்காரு, அந்த சட்டமன்றத்தினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளராகவும் விளங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளோ பெரிய மாஃபியா ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கு இவ்வளோ பெரிய உலகளாவிய இதுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது உள்ள அங்கே தான் இவங்க திருடி விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த ஒரு நடவடிக்கையும் இங்கே எடுத்த மாதிரி தெரியல. மக்களை கேட்டால் அவரு என்னங்க ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருக்காரு, நீங்கள் என்னங்க சும்மா கதை விட்றாங்க, தனிப்பட அமைச்சு தர்றோம் அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ எந்த மாதிரியான ஒரு நிலைமை நிலவிட்டு இருக்கு பாருங்க. முக்கியமாக இந்த உதவுனாங்க இல்லையா, இந்த கிட்னியை திருடி ஆப்ரேஷன் பண்ணி உதவுறது யாரு? தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி வந்து திருச்சி, பெரம்பலூர் இது மாதிரியான பல வகையில் கிளை வச்சு நடத்திட்டு வராங்க. அங்கெல்லாம் கூட்டு போய் தான் எங்கள் கிட்னியை திருடினாங்க அப்படின்ட்டு அங்கே கிட்னியை பறி கொடுத்த மக்களே அதை தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க. இது பல வகையான ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் விரிவாக தெளிவாக வெளிவந்துருக்கு. ஐயா ஜாஃபர் சாதி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்.
அவரு இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தினப்புறம் பெருசாக யாருக்கும் தெரியல. அந்த வழக்கு எதுலையோ ஒன்று போய் மாட்ட போது தான் ஜாபர் சாதிக்கானவர் திமுக இருக்காரு, பெரிய பொறுப்பில் இருக்காரு, போதைப் பொருள் கடத்தினாரு அப்படின்னே தெரிஞ்சுது. இதுவும் எப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த நோண்டினப்ப இந்த விஷயம் மாட்டுச்சு. அதுதான் இந்த கிட்னி விஷயம். இந்த தனலட்சுமி மருத்துவமனை, மேலும் அபிராமி கிட்னி கேர், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள். முக்கியமானவர் இந்த திராவிட ஆனந்தன் ஒரு கழக மேடை பேச்சாளராக இருந்திருக்காரு, தலைமை கழக மேடை பேச்சாளர். கிட்னி திருடி விற்கிறவன், சரக்கு திருடி விற்கிறவன், ஆத்து மணலை வெட்டி விற்கிறவன், மலை திருடி விற்கிறவன், இவங்க சொல்லுவாங்க பாஜக ஃபுல்லாக ரவுடிங்களா இருக்காங்க. திருடங்கச்சியா திமுக சொல்லுங்க. மலையை திருடுறவன், ஆற்றை திருடுறவன், போதைப் பொருள் விற்கிறவன் எல்லாம் அதில் தான் இருக்கான். கேட்டால் நாங்கள் நியாயத்தை வாங்கி தருகிறோம், அதை வாங்கி தருகிறோம், இந்தியாவில் நம்பர் 1 முதல் வைத்து இவரை அடுத்து சொல்கிறாங்க போல இருக்கு. இவருக்கு திருட்டு பட்டம் கட்டி விட்டுருவாங்க போல இருக்கு. என்னதான் பண்ணுறாங்களோ ஒன்றும் புரிய மாட்டேது. ஏற்கனவே திமுகவை விமர்சிக்கணும்னா திருடர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி விமர்சிப்பாங்க மக்கள் அனைவரும். இப்போ உண்மையை ஆக்கிடுவாங்க போல் இருக்கு. மலையை திருடி வைக்கிறது, இந்த மாதிரி கிட்னியை திருடி வைக்கிறது, கிட்னி திருடர் முன்னேற்ற கழகம், ஆத்துமணல் திருடர் முன்னேற்ற கழகம், அப்புறம் சரக்கு சாராய பாட்டில் விற்பனை திருடர் கழகம், இந்த பிளாஸ்டிக் தண்ணி டம்ளர் 10 ரூபா போட்டு விற்கிற திருடர் முன்னேற்ற கழகம், இப்படிலாம் ஒவ்வொரு பட்டமாக கட்டிட்டு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு நாள் பார்த்தா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு திருடர் முன்னேற்ற கழகத்தை வளர்த்து வச்சுருக்காங்க. இவங்க எல்லாம் திருட்டு பட்டாங்கட்டி. ஒரு இடத்துல ஒரு திருட்டு இவ்வளோ பெருசு நடக்குது அப்படின்னா அதை கண்காணிக்கணும், மேலிடத்துலேருந்து பார்க்கணும். இந்த மாதிரி மேலிடத்துலேருந்து பார்க்கணுங்க, எதாவது செய்யணுங்க அப்படின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை போல இது போன்ற பல அரசியல் தலைவர்கள் சொன்னாலும் உடனே அவங்க அதிமுக ஆட்சியில் அதை பண்ணாங்களே நீங்கள் அப்போ கேட்கலையா? சரி, அதிமுக ஆட்சியில் பண்ணாங்களே அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போனோம்? நாங்கள் அவங்களுக்கே ஓட்டு போட்டு போயிடலாங்க. என்ன உங்கள் ஆட்சியில் குறை நடக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த மாதிரி தவறு இருக்குதுங்க, இந்த மாதிரி பிழை இருக்குங்க, பார்த்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அவங்க ஆட்சியில் பண்ணாங்கன்னு நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னா, அப்போ நீ அங்கேயே போயிடுறியா? நீ அப்போ எதிர்கட்சி தலைவராகவே இரு, உங்கள் கட்சி எதிர்கட்சியாகவே இருக்கட்டும், அப்புறம் எதுக்கு ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கா? போயிட வேண்டியது என்ன பதவி கொடுத்துட்டு? இல்லைங்க எங்களுக்கு ஆள தகுதி இல்லை, அவங்களே நல்லா தான் ஆண்டாங்க, அவங்க ஆட்சியிலே நிறைய குறை இருந்ததுங்க, எங்களுக்கு ஆள தகுதி இல்லைங்க அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிருந்துங்க. அவங்க வந்தால் இவங்க நிம்மதியாக இருப்பாங்களே, மக்கள் நிம்மதியாக இருப்பாங்களே. என்ன நடக்குதோ ஒன்றும் புரிய மாட்டேது. கேட்டால் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் தீவிரமாக அவரை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னு நம்மளுக்கு தான் இங்கே தெரியும். இது போன்ற பல வகையான குறைகளும் நிறைய கிடையாது. ஒரு நிறை கூட இல்லை, அவ்வளோவா எந்த நிறையுமே இல்லை, சொல்கிறதுக்கு நிறைய இல்லை. எல்லாமே கேவலமாக போயிட்டு இருக்கு, எல்லாமே நல்லா, எதுவுமே நல்லா இல்லை. கேட்டால் நாங்கள் சொன்னோம் தாலிக்கு தங்கம் அப்படின்னாங்க. இது போன்ற பல வகையான திட்டங்கள் அதிமுக கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நிராகரிச்சுட்டு இவங்க அதுக்கு மேலே ஒரு திட்டத்தோடு நாங்கள் கொண்டு வந்துட்டோம், எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு பல வகையான உருட்டுகளும் திருட்டுகளும் செஞ்சுட்டு இந்த மாதிரி வேடிக்கை காமிச்சிட்டு இருக்கு திமுக. மக்கள் திரும்பி திரும்பி நம்ம சொல்கிறது என்னன்னா, மக்கள் விழிப்புணர்வு அடையணும். இவ்வளோ செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளோ பெரிய திருட்டு நடக்குது, காவல்துறையும் எதுவும் செய்யலை, அங்கே இருக்கக்கூடிய அரசியலும், அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன் சில கேட்டால் கைதி கதையை சொல்லிட்டு இருக்காங்க. ஆதிக்க கைதி, அடக்க கைதி, என்னென்னமோ கைதி கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒழுங்காக போய் ஆட்சியில் இருக்க குறைய பாருங்க, ஆனால் என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒழுங்காக உங்கள் ஆட்சியில் இருக்க அனைத்து குறைகளையும் சரி பண்ணுங்க, அடுத்தவனுக்காவது வழிவிட்டு போங்க உங்களால் செய்ய முடியலன்னா. அதுக்கப்புறம் ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா வீடியோ முன்னாடி உட்காந்து ஆக தெரியாமல் தவறு நடந்து விட்டது, என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு ஒரு காணொலி கேட்டு பாவமாக அப்படியே மூஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா 4 நாள் சோர்த்திங்க அது மாதிரியும் அப்படியே வீடியோலாம் போடுறது. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கிட்னி எடுத்துட்டு சும்மா இருப்பீங்களா? உடனே என்ன பண்ணி திராவிட மாடல் அரசு யாருக்கு ஒருத்தர்னா சும்மா விடாங்க அப்படி வீட்டுக்கு போய் என்னென்ன வேலை செய்வீங்க? நீங்கள் அனைவரின் அப்பா தானே, கிட்னி எடுத்தவங்களுக்கு நீங்கள் அப்பா தானே, அதை செய்ய வேண்டியது தானே, உங்கள் அப்பா தானே. உங்கள் பிள்ளைக்கு ஒன்று நான் தவிக்கணும்ல, தவித்த நெஞ்சம் அவங்களாம் பாவம், கிட்னி வந்துட்டு நிற்கிறாங்க, ஏதாவது ஒன்று செய்யலாம்ல, எதுவுமே செய்யாமல் உங்கள் ஆளுன்றனால விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இது உங்கள் வீட்டில் ஒன்றா சும்மா விடுவீங்களா? கிட்னியை இழந்த 150 பேருக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவங்க கூட கோரிக்கை வச்சுருக்காங்க. அவங்களுக்குலாம் நிவாரணம் தரணும், அவங்க பாவம் அப்படிங்கிறது கோரிக்கை வச்சுருக்காங்க. உண்மை அதுதான். 150 பேர் கிட்னி எழுத நிற்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன ஏது அப்படிங்கிறது நீதி தந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான நிவாரணத்தையும் கண்டிப்பாக கொடுத்தாங்க, கண்டிப்பாக கொடுக்கணும். எவ்வளோ பெரிய உறுப்பு உடம்புல கிட்னி ஆனது, அதை இவங்க திருடி விற்பாங்களா பார்த்துட்டு சும்மா இருக்குமா?
நிவாரணம் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் இதற்கு உடனடியாக போன மருத்துவமனைகள் அபிராமி கிட்னி கேர், தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை, மேலும் இவங்க கூட சேர்ந்து பண்ண திராவிட கும்பல்களுக்கும் இந்த போடுற கிட்னி திருடும் நபர்களுக்கும் பயங்கரமான தண்டனை, உரிய தண்டனையில் அதி தீவிரமான தண்டனைகளெல்லாம் நீதிமன்றம் வழங்கணும், நீதிபதி ஐயா அவர்கள் வழங்கணுங்கிறத தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். இங்கேயா சொல்கிறாங்க தோராயமாக 150 பேருக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற அதி தீவிரமான நடவடிக்கையை காவல்துறை எடுத்து அரசு எடுத்துக்கிறாங்க. இன்னும் எத்தனை மாவட்டங்களில் எத்தனை பேருக்கு கிட்னி எடுத்துருக்காங்கிறது தெளிவாக தெரிய வரும். இந்த விடயம் நடந்திருக்கு இல்லையா, இதுக்கு பாருங்க இன்னும் எத்தனை பேர் எத்தனை மருத்துவமனையில் வரும் பாருங்க, எங்கள் கிட்னியை திருடி வித்துட்டாங்க அப்படின்ற குறைகள் நிறைய வரும், இன்னும் நிறைய வரும். சும்மா ஏன் எடப்பாடியாருன்னு சொல்கிறதுக்குலாம் ஏடாக்கூடமான பதில் சொல்லிக்கிட்டு நீங்கள் எந்த தானே அப்படி பண்ணிட்டீங்களே, நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்களே ஏடாக்கூட பதில் சொல்லிக்கிட்டு உங்களுக்கு பதில் தான் சொல்ல தெரியுமே தவிர அதுக்கான ஆட்சியை உங்களால் செய்ய முடியல, அதை உங்களால் சமாளிக்க தெரியும். இந்த இடத்துல ஒரு குற்றம் நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் நடத்திக்கிட்டு இவங்க என்னப்பா நடத்துனீங்க இந்த மாதிரி ஆகுதுன்னு கேட்டால் நீங்கள் பண்ணீங்க அதுன்னா நியாயம் அப்படின்னு கேட்டால் ஒழுங்காக ஆட்சியை பாருங்கப்பா, இது மாதிரி அடுத்தவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் நல்லா விழிப்புணர்வு அடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த திருட்டு வேலையை செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனை வழங்கணுங்கிறத மீண்டும் மீண்டும் தயவு கூர்ந்து நீதித்துறையும் காவல்துறையும் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.